பாரு அந்த வேலை வாங்குறது உங்களுடைய வேலை. அந்த வேலையை செய்யலாமா? நான் குடிக்கிறேன் தான். நான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறேன். பாரு வேலை பார்க்க நம்பல, எங்களுக்கு அது பார்க்கல, ஒத்துக்க மாட்டேன். நான் ஆர்குமெண்ட் பண்ண. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த 3வது ப்ரோமோலையும் பார்வதின்னு பார்வதியை பத்தி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வீக் டேஸ்ல ப்ரோமோ வந்தாலும் பார்வதி தான் கண்டென்ட்டா இருக்காங்க. வீக்கெண்ட்ல ப்ரோமோ வந்தாலும் பார்வதி தான் கண்டென்ட்டா இருக்காங்க. பார்வதியை தாண்டி கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி மடக்கி பார்வதி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சரி, இந்த ப்ரோமோல முதல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னோட கருத்து என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். விஜய் சேதுபதி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, முதல்ல வந்து கமருதீன் கிட்ட ஆரம்பிக்கிறாரு. கமருதீன், நீங்க வந்து வீட்டு தலை, ஒருத்தர் வேலை பார்க்கலனா வேலை வாங்குறது தான் உங்களோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு பாரு வேலை பார்க்கலனா அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறது தான் உங்களோட வேலை. நீங்களே அந்த வேலையை செய்யறேன்லாம் எடுத்து செய்யக்கூடாது. அது எப்படி கரெக்டா இருக்கும்? தலையா வந்து நானே செஞ்சுட்டேன், அந்த பிரச்சனை வராம தடுத்துட்டேன்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? பாரு தான் அந்த வேலையை முடிக்கணும்னா பாரு தான் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா பாரு எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரு என்ன சொல்றாங்கன்னா, நான் கொஞ்சம் வேலை பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற டைப்பு தான் அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்றாங்க. இவங்களே சொல்லிட்டா போதுமே விஜய் சேதுபதிக்கு, இதை வச்சே லாக் பண்ணிட்டாரு. நான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற டைப்பு நீங்களே சொல்றீங்க, எங்க நீங்களே எப்படிங்க இந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஆமா, நான் வேலை செய்ய மாட்டேன் நீங்களே சொன்னீங்கன்னா அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இந்த வீட்டுல எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலைன்னு ஒதுக்கி இருக்காங்க, அந்த வேலையை அவங்கவுங்க தானே செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் இந்த கேள்விலாம் கேட்கும் போது சுபிக்ஷா, கானா வினோத், அதுக்கப்புறம் வீட்டு தலையான கமருதீன் இவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் சில பாயிண்ட் கேட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து இவங்க சரியா வேலை செய்யலன்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் விஜய் சேதுபதி லாக் பண்ணி நிறைய கேள்விலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா இது நடக்கும் போதே கனி இருக்காங்களே கெஸ் பண்ணிட்டாங்க, இவ வந்து வேலை செய்யல, இதெல்லாம் பாருங்க சுத்தமாவே இல்ல, இதை வச்சு கண்டிப்பா நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும், சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லணும்ன்ற மாதிரி கனி ஏற்கனவே ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. கரெக்டா விஜய் சேதுபதி இதை எடுத்துட்டாரு. விஜய் சேதுபதி இந்த மாதிரி சொன்னோன்னு திரும்பியும் பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாரு வேலை பார்க்க கூடியவள் தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்க இப்படி சொல்றீங்க, அதாவது நீங்க வேலை பார்க்க கூடியவங்க தான் நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க பார்க்குறோம் எங்களுக்கு அப்படி தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸையும் பார்க்குறாரு. ஆடியன்ஸ் எப்பவுமே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரோ அதுக்கு தானே தலையாட்டுவாங்க. ஆமா, இவங்க வேலையை பார்க்கலன்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதி நிறைய இடத்துல அடம் பிடிக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது, தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய இடத்துல உடனே செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்கும் இழுத்துட்டு இருக்காங்க. உடனே செஞ்சா வேலை முடிஞ்சிடும். ஆனால் உடனே நம்ம செஞ்சுட்டோம்னா இதையே வச்சு நம்மளை ரெகுலராக வேலை வாங்குவாங்கன்றதுக்காக இவங்க எல்லா இடத்துலையுமே ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதை தெளிவாக நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நான் லைவ் அப்பப்போ பார்க்கும்போது கூட பார்வதி வேலை செஞ்சு நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனால் விக்ரம், அதுக்கப்புறம் அரோரா இவங்கெல்லாம் வேலை செஞ்சு நான் பெருசாக பார்த்தது இல்லை. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கனிலாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் கனி எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிறாங்க. திவ்யாவும் வந்து எப்ப பார்த்தாலும் வேலை செய்றாங்க, கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா விக்ரம் எப்பங்க வேலை செஞ்சிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். விக்ரம், அரோராலாம் பெருசா வேலை செஞ்சு நான் பார்க்கல. அரோரா நடுவுல கிச்சன் டீம்ல இருக்கும்போது தான் கொஞ்சம் வேலை செஞ்சு பார்த்தேன். ஆனா விஜய் சேதுபதி சொல்றத பார்த்தா என்னமோ பார்வதி மட்டும் தான் வீட்டுல வேலையே செய்யாத மாதிரி சொல்றாரு. அப்படியா? அப்படி அது ஆமா, பார்வதி தான் வேலை செய்யாம இருக்காங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா வந்து ரெகுலரா சிலர்லாம் லைவ பார்ப்பீங்க, 24 மணி நேரமும் மேக்ஸிமம் பார்ப்பீங்கல்ல சிலர், அவங்க சொல்லுங்க ஆமா பார்வதி தான் சுத்தமா வேலை பார்க்கலன்னு சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. வீட்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது, பிரச்சனையை எடுத்து இவர் பேசினா பரவாயில்ல, இந்த இஷ்யூவை எடுத்து பேசுறாரு. இப்ப விஜய் சேதுபதி கிட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப பார்வதி வந்து ஏத்துக்காம பேசிட்டு இருக்காங்க. இல்ல சார் நான் வேலை பார்க்கறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, நீங்க ஆர்குமெண்ட்ல வின்னே பண்ண முடியாது, நீங்க தோக்க தான் செய்வீங்க, நீங்க வந்து ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரைட்டுங்க, ஓகேவா? இவங்க வந்து சரியா வேலை செய்யலன்னு ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாரி தேவையில்லைங்க. நீங்க எப்படிங்க வேலை செய்யாம இருப்பீங்க? நீங்க வேலை செய்யாம இருந்ததுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்பாரு. ரெண்டு, அதாவது அவங்க அப்படி சொன்னா இப்படி வருவாரு, இப்படி சொன்னா அப்படி வருவாரு. விஜய் சேதுபதி எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பண்றாருங்க. இப்ப நீங்க தப்புன்னு ஒன்னு எடுத்து காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி சார் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொன்னா அதோட அதை விட்டுணும். சரிங்க இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சிட்டா பரவாயில்ல. இவர் அப்படி சொன்னா எனக்கு சாரி வேணாங்க, பதில் தான் வேணும்னு. சரி பதில சொல்லலாம். இல்ல சார் நான் வேலை முற்றிலுமா பார்க்காம இல்ல சார், கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க தான் சார் செய்யறேன். சரி சார் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா பார்க்கறேன்னு பேச வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க பண்ணவே இல்லைங்க, நீங்க வந்து இந்த மாதிரி விவாதம் பண்ணாதீங்க, நீங்க பண்ணலங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதே தாங்க நடக்குது. பார்வதி வந்து இல்ல நான் வேலை செய்யறேன் சார், வேலை சுத்தமா செய்யாமலாம் இல்ல, செய்ய தான் செய்யறேன் சார், எல்லாருமே நான் வேலையே செய்யலன்னு கொண்டு வராங்கன்னு பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க.
பார்வதி என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்க வின் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரே போடா போட்டுட்டாரு. ஸோ வந்து விஜய் சேதுபதி உங்களை பேசவே விடுறதில்ல. இது இந்த ப்ரோமோடியே பெருசா பேச விட்ட மாதிரி தெரியல. எபிசோட்ல பேச விடுறாரா என்னன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.